ஆனா இவர் நடிச்சா நடிக்கிற மாதிரியே இருக்காது, அந்த கேரக்டரா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாரு. ஜிகிர்தண்டா, ஜோக்கர், மின்னல் முரளி அப்படின்னு இவர் பண்ண கேரக்டர்ஸ்ல வேற யாரையுமே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. சோ தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான குணச்சித்திர நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போதான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நீண்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில லைஃப் டைம். எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சது, பார்த்தீங்களா எல்லாரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார், இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இதுமாதிரி மூணாரில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னொன்னே, இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு, எங்க இருக்கீங்க? உங்க ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்க வருவா இல்லை நீங்க வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். ஐயோ என்ன அது, கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட பரட்டி பரட்டி. இவ்வளவு ரத்தம் இருக்கு. இல்ல இல்ல, அது ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கும், அது படத்துல பார்க்கும்போது அவ்வளவு தெரியாது, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பிடிச்சிருக்குது. தென் பாண்டிச்சேரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஸான் சீன் சொல்லுவாங்கல்ல, ஒரே சிங்கிள் ரொம்ப லாங்கா ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துட்டு போறது, அதுல நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆஸ்தான மிஸ்ஸான் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியட்ல. மிஸ்ஸான் சீன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஃபிலிம் வந்து 16 mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 minutesல ஒரே படம் எடுத்துடணும், 5 minutes படம், கட் எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணா கூட அவங்களை அப்படியே கூட்டி எடுத்துட்டு போயிருவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ்ஸான் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறைய எல்லா படங்களும், அந்த பண்ண 2 படங்கள்ல ஆரண்யகாண்டத்துல நிறைய லாங் ஷார்ட் இருக்கும், ஒரு 2 minutes to 3 minutes ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும், எஸ்பெஷலி த டிஓபி நந்தா ஆண்டும் பிரவீன் ஆகட்டும், ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர், ஸோ அதனால அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ், ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணனே ஒல்லி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய. நான் சொல்லுவேன், தொப்பை போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இதை கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள், அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரமை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கபாலி விஸ்வந்த், ஒரு கபாலி நடிச்சாரு. கபாலி, நீங்க ராகுல் கபாலினா அப்பா பேர் அந்த மாதிரி? அப்பா பேர் கபாலி.
நானு அது ஒரு பெரிய கதை. ஒன்னும் கத்துக்காதனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை இல்லை, அது ஒரு பெரிய கதை. அது நான் ஆக்சுவலாக இந்த ஜேர்னி வந்து மோஸ்ட்டாக நான் ஒரு ஆர்கிடெக்ட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறின ஜேர்னி தான் இந்த 4 வருஷம். நான் ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சு 4 வருஷத்துக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யார் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யார் இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட். அந்த ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன். மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன். குரு சார், நீங்கள் ஜிகர் தண்டால வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இதில் என்ன பண்ணுறது. ரவுடில எப்பவுமே கத்தியும் எதுவுமா இருப்பாங்க, கெச்சு போட்டுன்னு பாடுங்க. ஆமாம், இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தர் கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமரியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ள, அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன். டேரக்டர் அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியா அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டு ஆக்சுவலா அந்த ஸ்டோரியை சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்லை இல்லை இல்லை, இது நாமளா கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் தான். சார் சொல்கிறப்ப, குரு சார் சொல்கிறப்ப, யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, இப்போ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியாக இருக்காங்கன்னா அவங்கள தீர்த்து கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் தீர்த்து கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இது இருக்குல்ல. அப்படிங்கிறப்போ அப்போ நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமாம், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்போ எல்லாரோட மனசோட ஈஸியாக ஒட்டி உறவாடும், ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2 or 3 சீக்வன்ஸாவது ஒருத்தவங்களோட கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இது இவருடைய கொஸ்டின் தான், ஆனா நான் கேட்கறேன் தாட்டி இல்ல. எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ், ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் சாங் ஏதாவது. உங்கள என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது? படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு நரேட்டிவ்க்குள்ள போறோம். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இல்லை, ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள், ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான்.
நான் அதனால தான் அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல. ஆமாம் வந்ததுன்னா அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல. அது காரணம் என்னென்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில். நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. டேரக்டர் சார், அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபியேட்டில் சுற்றிட்டு இருப்பார். நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபியேட் இல்லையா? அதை விடுங்க. அப்படின்னா இந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை, நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணதா சொன்னீங்க. அந்த கார் என்ன காரு, எது அதுவும் ஒரு கேரக்டரா படத்தில்? அந்த கார் ஆக்சுவலாக ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் படத்தில். எல்லா கேரக்டரோட ட்ராவல் ஆகும் அந்த கார். கான்டெஸ்ட் சார். இல்லை, வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லையும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பழிக்கிற மாதிரி, அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில். பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான். அது நீங்கள் தான் சொல்லணும். சார், இது கமர்ஷியல் படமா ஆர்ட் படமா? கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து படம் படமா? இல்லை, இது பாமர மக்களுக்கு போய் சேருங்க. பாமர மக்கள் போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நாம இப்பவே பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது பெயிண்டிங் மாரி இருக்குது, அதனால கீழே வரையும் போய் சேருமா? ஏன் பெயிண்டிங்கை பாமர மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ரசிகர்கள் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஜானல். இப்பெல்லாம் பாமர மக்கள்லாம் இல்லைங்க. இல்ல, பாமர மக்களுக்கு எல்லா அறிவு, பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம். அவங்க ரசிச்சு கமர்ஷியல் தான் பார்ப்பாங்க. அது மாறிட்டு இருக்குது. இல்ல, அது மாறிட்டு இருக்குது. அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும். இந்த மாதிரி படங்களை வந்து சார் டாக்டர் சார், இதுல வந்து பிரம்மையில இம்ம மொட்டை தலைகீழா போட்டிருக்கீங்க, அதுவே பிரம்மையா இல்ல இது காரணம் இருக்கா? ஆக்சுவலா அந்த இம்மே வராது. ஸோ அது நான் டிசைன் மாதிரி தான். அது வந்து டிசைனுக்காகவும் அதுல ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வச்சிருந்தேன். தேங்க்யூ. சொல்லுங்க. மௌனகுரு. ஓகே. ஆமா, இல்ல மீட் பண்ணது இல்லை. இது ஓகே. நாம வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே. எது கரெக்டு எது தவறு, இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ள போற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம். இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கும்னா, நீங்க பார்க்கும் போத இல்லைன்னா மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்த்தோம்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும். அதுக்கான எடுத்த படம் தான்.